ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஜூலை 22 திங்கட்கிழமை. இந்த வாரம் முழுக்க உங்களுக்கு நல்ல வாரமாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம பாகியலட்சுமி சிறகடிக்க ஆசை இந்த 2 சீரியல்லையும் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். பாகியலட்சுமியில் வந்து பார்த்திங்கன்னா இனியா வந்து பர்த்டே பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு கூட வந்து வெளியே போகிறாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு பப்புக்கு வந்து கூட்டிகிட்டு போயிடறாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கம்பல் பண்ணி. இப்போது இனியாவுக்கு பிடிக்காத விஷயம்லாம் அங்கே வந்து நடந்துட்டுருக்கு. ஃபஸ்ட்டு ட்ரிங்க்ஸ்லாம் பண்ண மாட்டேன், நீங்கள் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் நாங்கள் ட்ரிங்க்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்ன பசங்க எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. என்னது இது, நீங்கள் ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்க, ஆனால் இப்போ வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இனியா கேட்கும்போது, இது பீர் தான், இதுக்கு போய் ரொம்ப ஓவராக வந்து எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ணிட்டுருக்காத, வா நம்ம போய் டான்ஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணுங்கள்லாம் வந்து இனியாவை கூட்டி டான்ஸ் பண்ண போயிடுறாங்க. இந்த பக்கம் பசங்க வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதே காலேஜ்லேருந்து சீனியர்ஸ் வந்து வந்திருக்காங்க. அவன் வந்து பார்த்திங்கன்னா இனியாவையே நோட் பண்ணிகிட்ருக்காங்க ஒரு பையன். ஸோ இந்த மாதிரி அங்கே போயிட்டுருக்கும்போது இங்கே வந்து பாகியலட்சுமியும் கோபியும் வந்து சமையல் போட்டியில் வந்து இருக்காங்க இல்லையா. இப்போது மற்ற டீம்ஸ் எல்லாருமே வந்து எலிமினேட் ஆயிடுறாங்க. இப்போது 6th ரவுண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா கோபியும் பாக்யாவும் மட்டும்தான் மோதுற மாதிரி வந்து வருது. அதை வந்து ஸ்டேஜில் அனௌன்ஸும் பண்ணிடுறாங்க. மற்றவங்களுக்கெல்லாம் வெற்றி வாய்ப்புகள் கம்மியாக இருக்கிறதுனால அடுத்து வர இந்த 2 ரவுண்டில் வந்து பாகியலட்சுமி கோபிநாத் இவங்க 2 பேரும் தான் மோத போகிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து கோபி வந்து அவங்க அம்மாட்ட பேச வராரு. அம்மா, இந்த மாதிரி வந்து நான் வின் பண்ணவே மாட்டேன்னு சொன்னீங்கல்ல, இப்போ பாருங்கம்மா, நானும் 2 ரவுண்டில் வந்து ஜெயிச்சிருக்கேன். அதனால் வந்து நீங்கள் என் கூட வந்து வந்துடுங்க, நீங்கள் என் கூட நின்று இந்த வெற்றியை நீங்களும் சேர்ந்து கொண்டாடணும் அப்படின்ற மாதிரி வந்து கூப்பிடுறாங்க. ஆனால் பாட்டி வந்து கோபிக்கிட்ட வந்து முகம் கொடுத்து பேசுகிறதில்ல. பாக்யா, நீ ஏதோ அடுத்த ரவுண்டுக்கு வித்தியாசமாக சமைக்கணும்ல நீ சொல்லிட்டு இருந்தல்ல, அதை பற்றி நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ண வேணாம், தள்ளி போய் டிஸ்கஸ் பண்ணலாவா அப்படின்ற மாதிரி வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அப்போ வந்து பாக்யா வந்து சொல்கிறாங்க, அத்தை நீங்கள் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிவிட்டு நான் இனியாவுக்கு வந்து கால் பண்ணிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இனியாவை பற்றி நீ வந்து நினச்சிட்டே இந்த போட்டியை வந்து விட்டுற போகிற, இந்த போட்டியில் எப்படியாவது நீ தான் ஜெயிக்கணும், மற்றவங்க யாரையும் ஜெயிக்க விடக்கூடாது, புரியுதா? நம்ம 3 பேரும் சேர்ந்து கண்டிப்பாக இந்த போட்டியில் ஜெயிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து பாட்டி வந்து ரொம்ப உறுதியாக சொல்கிறாங்க. சரி இத்தை, கண்டிப்பாக நீங்கள் செல்வியெல்லாம் உறுதுணையாக இருக்கும்போது நான் எதுக்கு பயப்படணும், நீங்கள் போய் அங்கே வெயிட் பண்ணுங்கள், நான் பாருங்கள் இனியாவுக்கு வந்து கால் பண்ணிட்டு வந்துடுறேன், அவள் வந்து வீட்டுக்கு போயிட்டாலும் என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இனியாவுக்கு வந்து கால் பண்ணுறாங்க. அந்த சமயம் இனியா வந்து டான்ஸ் பண்ண போயிடுறாங்க இல்லையா. ஸோ இவங்க வந்து கால் பண்ணும்போது இனியாவால் கால் வந்து அட்டன் பண்ண முடியல, எடுக்கல. அதனால வந்து பாக்யா டென்ஷன் ஆயிடுறாங்க. என்ன இவ கால் பண்ண எடுக்கவே மாட்டேன்றா, என்னாச்சு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சரி செழியனுக்கு கால் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி செழியனுக்கு கால் பண்ணுறாங்க. செழியன் வந்து இனியாவை வந்து அவங்க ஃப்ரெண்டு வீட்டில் விட்டுட்டு வந்தாங்க இல்லையா, அந்த வீட்டு வாசல்லையே தான் செழியன் வந்து இருக்காரு. என்னம்மா போட்டிலாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நல்லா போயிட்டுருக்கடா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஓகேம்மா, பெஸ்ட்டாக பண்ண, நீ தான் வின் பண்ணணும் அப்படின்ற மாதிரி செழியன் வந்து சொல்கிறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், நான் இனியாவுக்கு வந்து கால் பண்ணேன், அவள் எடுக்கவே மாட்டேன்றா, எங்கே இருக்கா அவளை வந்து நீ கூட்டிகிட்டு வந்துட்டியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லைம்மா, இனியா வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஏதாவது பேசிகிட்டு இருந்திருப்பா, அதனால தான் அவன் வந்து ஃபோன் அட்டன் பண்ணியிருக்க மாட்டா அப்படின்னு சொல்லும்போது அதுக்காக ஃபோனை கூடவா எடுக்காமல் இருப்பா அப்படின்றாங்க. உடனே வந்து செழியன் சொல்கிறாரு, வேணாம்மா நீ எதுவும் அதுக்கெல்லாம் நினச்சி டென்ஷன் படாத, நான் பாரு இனியாவை வந்து ட்ராப் பண்ணலை, அவங்க ஃப்ரெண்டு வீட்டு வாசலையே தான் நான் வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கேன், அவள் வெளியில் வந்ததும் நான் அவளை பத்திரமா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறேன், இனியா வந்து என்னோட பாதுகாப்பு சரியா, நான் வந்து அவளை பொறுப்பாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறேன், அதனால் நீ அதை பற்றியெல்லாம் வந்து நினச்சிட்டு வரி பண்ணிகிட்ருக்காத, நான் வாசலே தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், நீ போட்டியை மட்டும் கவனமாக பாரு அப்படின்ற மாதிரி செழியன் வந்து சொல்லிடுறாங்க. செழியன் இப்படி சொல்லவும் தான் பாக்யாவுக்கு வந்து கொஞ்சம் திருப்தி ஆகுது. சரி ஓகே, அவங்க அண்ணன் வந்து இருக்காப்புல, ஸோ அவங்க வந்து டேக் கேர் பண்ணிப்பாங்க அப்படின்ற மாதிரி பாக்யா வந்து மறுபடியும் போட்டிக்கு வந்து போகிறாங்க. அப்போ வந்து உள்ளே போனதும் பார்த்தீங்கன்னா பாட்டி வந்து சொல்கிறாங்க, பாக்யா நீ பாட்டிக்கு ஃபோன் பேச போயிட்டா, அதுக்குள்ளே நீங்கள் என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த கோபிநாத் என்ன பண்ணி வச்சுருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டண்ட்டாக ஒரு செஃப், ஒரு அசிஸ்டண்ட் கோபிநாத், இவங்க 3 பேரும் தான் அந்த போட்டியில் வந்து கலந்துக்கிறாங்க. அப்போ அசிஸ்டண்ட்டாக வந்து அவங்கள வந்து அனுப்பிட்டு இன்னொரு ஸ்டார் ஹோட்டல்லேருந்து இன்னொரு செஃப்பை வந்து ரெடி பண்ணிடுறாங்க. இது வந்து செந்தில் மூலியமாக ரெடி பண்ணியிருக்காரு கோபி. அந்த செஃப் வந்து அதான் நான் இருக்கல சார், அதுக்குள்ளார எதுக்கு இன்னொரு செஃப் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை இப்போ வந்து நீங்கள் 2 செஃப்பும் சேர்ந்து வந்து சமைக்கும் போது பெஸ்ட்டாக வந்து கொடுக்க முடியும், எப்படியாவது இந்த 2 போட்டிலையும் நம்ம வந்து வின் பண்ணியே ஆகணும் இந்த 2 ரவுண்ட்லேயும் அப்படின்ற மாதிரி கோபி சொல்லவும், கோபியோட கிச்சன்லேருந்து வந்த செஃப் வந்து அவருமே ஒத்துக்கிறாரு. அது வந்து பாட்டி வந்து சொல்கிறாங்க, பாருங்கள் அசிஸ்டண்ட்டாக கூட்டிகிட்டு வந்து நான் அனுப்பிட்டு இன்னொரு புது ஷெஃப்பை வந்து இங்கே வந்து கூட்டிகிட்டு வந்து வச்சுருக்கான், இதெல்லாம் வந்து ஃப்ராடு தனம் இல்லையா, இதை வந்து நம்ம அலோவ் பண்ணவே கூடாது, நீ போய் இதை வந்து ஜட்ஜஸ் கிட்ட சொல்லு அப்படின்ற மாதிரி வந்து பாட்டி வந்து பாக்யாட்ட சொல்கிறாங்க. பாக்யா வந்து இருக்கட்டும் அத்தை, நம்ம வந்து நம்ம திறமையை நம்பி தானே வந்திருக்கோம், அவர் என்னமோ பண்ணிட்டு போகிறாரு, நம்ம ஏன் அதை கவனிக்கணும் அப்படின்ற மாதிரி பாக்யா சொல்லும்போது, அதெல்லாம் முடியாது, நான் போய் சொல்ல தான் போகிறேன்னு சொல்லிட்டு பாட்டியே நேராக ஜட்ஜஸ்ட்டை போயிடுறாங்க. சார் நீங்கள் வந்து 3 பேர் சேர்ந்து சமைக்கணும்னு தானே சொல்லியிருந்தீங்க, அந்த டீமை
சீக்கிரமாக வந்து பாருங்கள் அப்படின்னதும் ஏம்மா என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டீமில் வந்து இதுக்கு முன்னாடி இருந்தவரை அனுப்பிச்சி வச்சுட்டு புதுசாக ஒருத்தவங்களை வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அது எப்படி சார் நியாயமாகும்? அவங்கள வந்து நீங்கள் அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி பாட்டி வந்து சொல்கிறாங்க. அதுக்கு ஜட்ஜஸ் வந்து சொல்கிறாங்க, இல்லைம்மா அவங்க வந்து ஆல்ரெடி பெர்மிஷன் வந்து எங்ககிட்ட வாங்கிட்டாங்க. அசிஸ்டண்ட்டாக வந்தவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்றதுனால அவருக்கு பதில் இன்னொருத்தவங்களை வந்து அவங்க மாற்றிருக்காங்க. அது எங்களுக்கு தெரிஞ்ச நடந்த விஷயம் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கெல்லாம் நீங்கள் எப்படி சார் அலோவ் பண்ணலாம் அப்படிங்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, அசிஸ்ட் பண்ண தானே அவங்க வந்திருக்காங்க. நீங்கள் வேணும்னா கூட உங்கள் டீம்லேயும் அந்த மாதிரி யாரையாவது மாற்றணுன்னா தாராளமாக மாற்றிக்கலாம். அதெல்லாம் வந்து ரூல்ஸ்லலாம் கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லிடுறாங்க. உடனே கோபி வந்து அதை கவனிக்கிறாரு. கவனிச்சுட்டு என்னாச்சு ஜட்ஜஸ், ஏதாவது பிரச்சனையா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. இல்லை, நீங்கள் வந்து உங்கள் டீமில் வந்து ஒரு ஆளை வந்து மாற்றினீங்க இல்லையா, அதை பற்றி தான் அவங்க கேட்டுட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, சார் நான் உங்ககிட்ட ஆல்ரெடி பெர்மிஷன் வாங்கிட்டேன் அப்படின்ற மாதிரி கோபி வந்து சொல்கிறாங்க. ஆமாம், அதை தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்கிறாங்க. சார் இதெல்லாம் வந்து பித்தலாட்டம் இல்லையா அப்படின்ற மாதிரி பாட்டிக்கு வந்து ஒரு எரிச்சலாக எடுத்து உடனே பாக்யா வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அத்தை வாங்கத்த, நம்ம வந்து பார்த்துக்கலாம், அதை பற்றிலாம் நம்ம வந்து யோசிக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ரவுண்ட் 6th ரவுண்ட் வந்து சீ ஃபுட் ரவுண்ட் அதை வந்து கொடுக்குறாங்க. 2 பேர்கிட்டையும் டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஷ்ஷை வந்து நாங்கள் எதிர்பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. பாக்யாவும் சரி கோபியும் சரி வந்து பார்த்தீங்கன்னா டு த மேக்ஸிமம் ஒரு நல்ல டிஷ்ஷாக கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கோபி வந்து அவங்க செஃப் கிட்ட சொல்லிடுறாங்க. பாக்யாவும் பாட்டி செல்வி 3 பேரும் யோசிச்சு அவங்களும் வந்து அவங்களோட முழு திறமையை காட்டுற மாதிரி டிஷ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஜட்ஜஸ் வந்து அதெல்லாம் போய் பார்க்குறாங்க. பார்த்துட்டு வந்துட்டு இது வரைக்கும் பாக்யலட்சுமி வந்து நல்லா வந்து கொடுத்துட்ருக்காங்க, பார்க்கலாம் இந்த ரவுண்டில் வந்து யார் வின் பண்ணுறாங்க பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து பேசிகிட்ருக்காங்க. ராதிகா வந்து அவங்க ஃப்ரெண்டை மீட் பண்ணுறதுக்காக போயிருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டு வந்து என்ன போன வாரம் என்னோடய பையனோட பர்த்டே பார்ட்டி கூட நீ வரவே இல்லை, உன்னை வந்து ஆஃபீஸ்லேயும் காண்டாக்ட் பண்ண முடிய மாட்டேங்குது, வெளியில் காண்டாக்ட் பண்ணி பேசுகிறதுனாலும் நீ வந்து எடுக்கவே மாட்டேன்ற, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது, இல்லை லாஸ்ட் வீக்லாம் வீட்டில் வந்து வேறு ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் நீ வந்து ரொம்ப டல்லாக இருக்க, ஏதாவது பிரச்சனையா அப்படின்ற மாதிரி அவங்க ஃப்ரெண்டு வந்து கேட்குறாங்க. அதுக்கு ராதிகா வந்து சொல்லிட்டுருக்காங்க, இதுக்கு முன்னாடி வந்து ராஜேஷை கல்யாணம் பண்ணி ஏகப்பட்ட பிரச்சனை, கடன் பிரச்சனை, அது இதுன்னு நான் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவர்கிட்ட வந்து டைவர்ஸ் வாங்கினேன். அதுக்கப்புறம் தான் என் லைஃப்பில் வந்து கோபி வந்து வந்தார். கோபி வந்ததுக்கப்புறம் இந்த பிரச்சனையெல்லாம் இல்லாமல் என்னோடய லைஃப் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நான் நினச்சேன். ஆனால் இப்போ வேறு மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் நான் பார்த்துட்ருக்கேன். பேசாமல் மைவை கூட்டிகிட்டு எங்கேயாவது போயிடலாமான்னு கூட எனக்கு வந்து தோணிட்டுருக்கு. லைஃப்பில் அவ்வளோ பிரச்சனை ஓடிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி வந்து ராதிகா வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி வந்து ஒரு நிம்மதியே இல்லாமல் வாழ்க்கை வந்து போயிட்டுருக்கு, வெறுப்பாக இருக்குது, எதையும் என்னால் வந்து ஃபேஸ் பண்ணவே முடியல, அவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரிலாம் அவங்க ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே இனியா வந்து பாப்புலர் இருக்காங்க இல்லையா, அவங்களோட நம்பரை கேட்டு அந்த சீனியர் வந்து இனியாவோட கிளாஸ்மேட்டை பிரச்சனை பண்ணிகிட்ருக்காங்க. என்ன எல்லாம் ஜோடி ஜோடியாக வந்திருக்கீங்க, ஃபஸ்ட் இயர்லேயே லவ்வா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் இல்லை, இங்கே வந்து ஜோடியாக தான் வரணும்னு சொன்னதுனால நாங்கள் வந்து வந்திருக்கோம், மற்றபடி எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்ற மாதிரி இனியாவோட கிளாஸ்மேட் வந்து சொல்லும்போது, அந்த ரெட் கலர் ட்ரெஸ் போட்டுட்ருக்கிற பொண்ணு வந்து யார், நல்லா கும்முன்னு இருக்கா, அவளோட காண்டாக்ட் நம்பர் கொடு அப்படின்னு கேட்கும்போது, இல்லை அவள் காண்டாக்ட் நம்பர்லாம் என்கிட்ட இல்லைன்னு சொல்லும்போது, எப்படி உன் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறேன், அப்புறம் எப்படி காண்டாக்ட் நம்பர் இல்லாமல் இருக்கும் அப்படின்ற மாதிரி இங்கே லைட்டாக இப்போ தான் பிரச்சனை வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. அதே சமயம் அங்கே கோபி பாக்யாவோட சமையல் போட்டியை வந்து காட்டுறாங்க. இப்போது அவங்க 2 பேருமே அவங்களோட டிஷ்ஷை வந்து சமைச்சு முடிச்சிட்டாங்க. ஜட்ஜ்மெண்ட்க்கு கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஜட்ஜஸும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு 2 டிஷ்ஷுமே ரொம்ப நல்லா வந்திருக்கு, ஒரு 0.1 டிஃப்ரென்ஸில் வந்து இப்போ நம்ம அந்த முடிவை சொல்லி தான் ஆகணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா 2 டிஷ்ஷும் என்ன தான் ஈக்குவலாக இருந்தாலும் சின்ன சின்ன இதில் வந்து பார்த்தீங்கன்னா கோபிநாத் வந்து வின் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு முதல்ல பாக்யா ஷாக் ஆகிறாங்களோ இல்லையோ பாட்டி தான் ஷாக் ஆகிறாங்க. கோபிக்கு வந்து பத்தியா அப்படின்ற மாதிரி வந்து பாக்யா வந்து பார்க்குறாங்க. அதோட இன்னைக்கு எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ நாளைக்கு வந்து ஃபைனல் ரவுண்ட் வந்து நடக்க போகுது. அதுக்குள்ளார இனியாவுக்கு வேறு அங்கே வந்து ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆக போகுது. அதனால் பாக்யா வந்து போட்டியை பார்க்க போகிறாங்களா, இல்லை இனியாட்ட வந்து கால் வந்ததும் அங்கே கிளம்புறாங்களா, என்ன ஏதுன்றதெல்லாம் நாளைக்கு எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி பாக்யலட்சுமியில் இதுதான் நடந்திருக்கு. அடுத்தது நம்ம பார்க்க போகிற சீரியல் பார்த்தீங்கன்னா சிறகடிக்க ஆசை. இப்போ அண்ணாமலை வந்து விஜயாட்ட பேச மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு இல்லையா. விஜயா வந்து பார்வதியை கூட்டிகிட்டு கோயிலுக்கு போயிருக்காங்க. இங்கே அண்ணாமலை வந்து முத்துவையும் மீனாவையும் உட்கார வச்சு மன்னிச்சிடுமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டுருக்காங்க. உங்கள் 2 பேருக்கும் தான் எந்த பிரச்சனைனாலும் வருது இந்த வீட்டில், எல்லாமே என்னால் தான். உன்னை வந்து இந்த வீட்டுக்கு மருமகளாக நான் தான் வந்து கூட்டிகிட்டு வந்தேன். ஆனால் இங்கே வந்ததுலேருந்து உனக்கு ஏகப்பட்ட அவமானம், கெட்ட பேர், இது எல்லாமே சங்கடம், கஷ்டம் எல்லாமே வர்றதுக்கு நானும் ஒரு காரணமாக இருந்துட்டேன். நானும் உங்கள் அத்தை வந்து திருந்துடுவான்னு சொல்லிட்டு தான் இத்தனை நாளாக வந்து பேசாமல் இருந்தேன். ஆனால் இத்தனை நாள் நான் பேசாமல் இருந்ததே இப்போ பெரிய தப்பு
தப்பு அப்படின்ற மாதிரி நான் வந்து உணர ஆரம்பிச்சிட்டேன். அதனால் மறுபடியும் கேட்குறேன், நீ வந்து என்னை வந்து மன்னிச்சிடுங்க நீங்கள் 2 பேரும் அப்படின்ற மாதிரி சொன்னதும் உடனே பதறி போயிடுறாங்க முத்துவும் மீனாவும். ஏன்ப்பா இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க? உங்களை தான் நான் யார்ட்டையும் மன்னிப்பெல்லாம் கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறேன்ல, யாரோ பண்ண தப்புக்கு நீங்கள் ஏன்ப்பா இது பண்ணுறீங்க? இது கூட அம்மாவோட தப்பு வந்து கிடையாது, எல்லாம் இந்த ஓடுகாலி மனோஜ்னால தான். அவன் வந்து மூஞ்சி அப்பாவித்தனமாக வச்சுட்டு என்ன பண்ணுறது அப்படின்றதே தெரியாத மாதிரி அம்மாவோட மனசை வந்து மாற்றிருப்பான். அம்மாவும் வேறு வழி இல்லாமல் அவன் நடிப்பை எல்லாம் நம்பி இந்த மாதிரி வந்து நகையெல்லாம் எடுத்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து தெரிஞ்ச விஷயம் தானே. அவன் நடிச்சே தானே அம்மா வந்து ஏமாற்றிட்டுருக்கான். அம்மா வேறு அவன் மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்கிறதுனால அவன் நடிப்பை வந்து அப்படியே நம்பிடுறாங்க, ஏமாந்தும் போயிடுறாங்க. அதுக்காக நீ ஏன்பா வந்து மன்னிப்பு கேட்டுட்ருக்க? ஆனால் அதுக்காக அம்மாட்ட வந்து பேசாமலாம் இருக்காதப்பா அப்படின்ற மாதிரி வந்து முத்துவும் மீனாவும் சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை வந்து எப்படி அந்த நகை மாறுச்சின்றது தெரியணும்னு மட்டும்தான் நாங்கள் 2 பேரும் முயற்சி எடுத்தோமே தவிர, ஆனால் அதுவே உங்களுக்கும் அத்தைக்கும் வந்து பிரச்சனையாக வந்து முடியும், நீங்கள் 2 பேரும் இந்த மாதிரி பேசாமலாம் போவீங்க, சண்டை போடுவீங்க அப்படின்ற மாதிரிலாம் நாங்கள் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கவே இல்லை மாமா. இப்போ தான் நகை வந்து எப்படி மாறுச்சுன்னு தெரிஞ்சு போச்சுல்ல, விடுங்க மாமா. அதனால் நீங்கள் வந்து அத்தைக்கிட்ட பேசாமலாம் இருக்காதீங்க, அவங்களுமே வந்து ரொம்ப வருத்தப்படுவாங்கள்ல அப்படின்ற மாதிரி மீனா சொல்லிட்டு இருக்கும் போதே கோயிலுக்கு போன பார்வதி கரெக்டாக ஸ்டெப்ஸ் ஏறி வராங்க. இவங்க பேசுகிறது எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருக்காங்க. இல்லைம்மா முடியாது, இந்த தடவை வந்து அவள் திருந்தணும், அதனால் வந்து அவளோட பிடிவாதம் கொஞ்சமாவது மாறியே ஆகணும். தப்பு பண்ணது அவளாக இருந்தாலும் அவளுக்கு மன்னிப்பு கேட்க அவ்வளோ ஒரு யோசனையாக இருக்குது. இதை வந்து இனிமேலாம் என்னால் அப்படியே விட முடியாது, என்னால் கண்டிப்பாக இனிமேல் அவட்ட வந்து பேசவும் முடியாது அப்படின்ற மாதிரி அண்ணாமலை வந்து பிடிவாதமாக இருக்கார். முத்துவும் எவ்வளவோ தூரம் சமாதானப்படுத்தி பார்க்குறாங்க. அப்பா நீ பேசுப்பா, அம்மாட்ட பேசுப்பா அப்படின்றாங்க. முடியாதுடா, இது வந்து என்னோடய விருப்பம், என் விருப்பத்துக்கு என்னை வந்து விட்டுருங்க, என்னை வந்து கட்டாயப்படுத்தாதீங்க அப்படின்ற மாதிரி அண்ணாமலை சொல்லும்போது கரெக்டாக விஜயா வந்து உள்ளே வராங்க. மீனா வா வந்து எனக்கு ரொம்ப பசிக்குது, எனக்கு வந்து பூரிக்கிழங்கு கொஞ்சம் ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் உள்ளே போய் நின்று ஒளிஞ்சு பார்க்குறாங்க. வந்து விஜயா வந்து அண்ணாமலைகிட்ட பேச வராங்களான்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து கோயிலேருந்து கொண்டு வந்த பிரசாதத்தை வந்து சாமி ரூமில் வச்சுட்டு அண்ணாமலை கொடுக்கலான்னு வராங்க. அதுக்குள்ளார அண்ணாமலை வந்து எழுந்து மீனா நான் மாடிக்கு போகிறேன், காஃபி கொடுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. என்னடா இது வம்பா போச்சு அப்படின்ற மாதிரி வந்து இவங்க மீனாவும் முத்துவும் நினச்சிட்டு இருக்காங்க. விஜயாவும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் மீனா வந்து கிச்சனில் பூரி வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது விஜயா வந்து உள்ளே வரும்போது, அத்தை இதோ 5 நிமிஷத்தை பூரி குருமா பண்ணியிருக்கேன், ரெடி ஆகிடும் சாப்பிடுங்க அப்படின்னது. என்ன சந்தோஷமாக பூரி குருமா பண்ணி என்ன கொண்டாடிட்டு இருக்கீங்களா? நீ நினச்சது வந்து நடந்துடுச்சுல்ல, என்னை வந்து அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்திட்டல அப்படின்ற மாதிரி விஜயா சம்மந்தமே இல்லாமல் பேசுகிறாங்க. அசிங்கப்படுத்தி அவமானப்பட்டதுக்கு காரணம் மனோஜ் தானே ஒழிய மீனா கிடையாது. அது புரியாமல் விஜயா வந்து எப்பவும் போல் மீனா தானே வந்து அக்யூஸ்ட் அப்படின்ற மாதிரி தானே எப்பயும் பேசுவாங்க. அந்த மாதிரி தான் வந்து பேசிட்டு இருக்காங்க. இப்போ உனக்கு சந்தோஷம் தானடி, நீ நினச்சதெல்லாம் வந்து நடந்துருச்சுல்ல, நீங்களே வந்து இந்த பூரி குருமாவை கொட்டிக்கோங்க, எனக்கு வந்து சாப்பாடும் வேணாம் ஒன்றும் வேணாம். இப்போ அவர் என் கூட பேசாத மாதிரி பண்ணிட்டீங்களா, புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து நல்லா ஏற்றி விட்டு வீட்டில் ஒரு பெரிய பிரச்சனை வர மாதிரி பண்ணிட்டீங்களா அப்படின்ற மாதிரி வந்து விஜயா வந்து வழக்கம் போல் மீனாவை திட்டிட்டு போகிறாங்க. மீனாவை திட்டிட்டு ஹாலில் வந்து உட்காடுறாங்க விஜயா. அப்போ மனோஜும் ரோகிணியும் வந்து ஆஃபீஸ்க்கு கிளம்புறாங்க. மனோஜ் வந்து பூரி குருமா வாசனை தூக்குது, வா ரோகிணி சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மீனாவுமே கரெக்டாக உள்ளேருந்து வந்து கூப்பிட்றாங்க. ரோகிணி டிஃபன் ரெடி ஆகிடுச்சு, வாங்க சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. உடனே ரோகிணி வந்து இல்லை எங்களுக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் ரோகிணி ஏன் வேணான்ற அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இப்போ நம்ம இதை வந்து சாப்பிட்டோன்னா இதுக்கும் வந்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசு வந்து கொடுக்காம வந்து வீட்டில் உட்காந்து சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் அவங்க வீட்டுக்கார் வந்து ஏதாவது சொல்லுவார், இதெல்லாம் நமக்கு தேவையா, வேண்டாம் நம்ம வெளியில் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது உடனே மனோஜ் வந்து சொல்கிறாரு, என்ன ரோகிணி நீ எதுக்கு நம்ம வெளியில் சாப்பிடணும், இந்த வீட்டு செலவுக்கு நாமும் தானே காசு கொடுக்குறோம், அப்படி இருக்கும்போது இல்லை சாப்பிட்றதுல என்ன தப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, நம்ம போய் சாப்பிட்லான்னு உக்காந்தாலும் உடனே அவங்க வீட்டுக்கார் வந்து கண்டிப்பாக ஏதாவது சொல்லுவார், காசு கொடுக்காம சாப்பிட உக்காந்துட்டோம் அப்படின்னு சொல்லுவார் அப்படின்னது. உடனே மீனா வந்து சொல்கிறாங்க, ஏங்க நாங்கள் ஒன்றும் உங்கள் வீட்டு காசெல்லாம் எதுவும் கேட்கல, எங்கள் நகையை நீங்கள் எடுத்ததுக்கு கொடுக்க வேண்டிய காசை தான் வந்து அவர் வந்து கேட்பார் அப்படின்னு சொன்னதும், பார்த்தியா நான் சொன்ன மாதிரியே இப்போயே ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, இந்த சாப்பாட்டை நம்ம சாப்பிட்ணுமா வேணாம் அப்படின்றாங்க ரோகிணி. உன்னா மனோஜ் வந்து சொல்கிறாங்க, ரோகிணி நான் தான் சொல்கிறேன்ல, நம்மளும் தான் வீட்டு செலவு காசு கொடுக்குறோம், ஒழுங்காக கேளு சாப்பிட்டு போகலாம், எதுக்கு நம்ம வெளியில் போய் காசு செலவு பண்ணி சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி மனோஜ் சொல்லவும், சரி அதுவும் கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி வந்து ரோகிணி ஒத்துட்டு, வாங்க ஆண்டி நீங்களும் வந்து சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க. உடனே வந்து இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்றாங்க. சொன்னால் கேளுங்க ஆண்டி, நீங்கள் நேற்றுலேருந்தே சரியாக சாப்பிடவே இல்லை, நைட்டும் சரியாக தூங்கவே இல்லை, நீங்கள் எவ்வளோ டல்லாக இருக்கீங்க பாருங்கள், வந்து சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க.
ரோகிணி தான் பிடிச்ச மருமகளா சரின்னு சொல்லிட்டு விஜயாவும் சாப்பிட்லான்னு உட்காடுறாங்க. ரவி ஸ்ருதி எல்லாம் வராங்க. ஸ்ருதி சொல்கிறாங்க, இன்றைக்கி நீங்கள் சமைச்சிருக்க மாட்டேங்கன்னு சொல்லிட்டு ரவியோட ஹோட்டலில் போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இருந்தேன் மீனா, ஆனால் சமைச்சிட்டிங்களே அப்படின்னதும் நான் ஏன் ஸ்ருதி சமைக்காமல் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை ஆண்டி வந்து உங்கள் முகத்துலேயே வந்து நகையெல்லாம் தூக்கி போட்டாங்க, அது வந்து எவ்வளோ பெரிய இன்சல்ட்டு. நானாக இருந்தால் வந்து நீங்களாச்சும் உங்கள் சாப்பாடும் ஆச்சுன்னு சொல்லிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போயிருப்பேன். இந்த இன்சல்ட் எல்லாம் பொறுத்துட்டு நான் இங்கே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்லவும் உடனே விஜயாவுக்கு முகமே மாறி போயிடுது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்றாரு. விஜயா உட்கார்றத பார்த்துட்டு உடனே அண்ணாமலை வந்து நான் அப்புறமா சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இங்கே வீட்டில் வந்து முத்து, அதுக்கப்புறம் மனோஜ், ரோகிணி, ஸ்ருதி, ரவி இவங்க எல்லாம் சாப்பிட்டுட்ருக்காங்க. ஆனால் வந்து அண்ணாமலை சாப்பிடாம போனதையே பார்த்து ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க விஜயா. உள்ளே போகிற அண்ணாமலை வந்து ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துட்டு நான் வெளியில் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்ட வந்து சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ வந்து எல்லாருமே கவனிக்கிறாங்க. எப்பயும் அப்பா வந்து வெளியில் போனால் அம்மாட்ட தானே வந்து சொல்லிட்டு போவாங்க, இப்போ அம்மாட்ட அது கூட சொல்லிட்டு போக மாட்டேன்றாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. விஜயா வந்து அதையே நினச்சி ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ ஸ்ருதியும் ரவியும் கிளம்பும் போது மீனா வந்து ஸ்ருதி உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லவும் ரவி வந்து சரி நான் கீழே வெயிட் பண்ணுறேன், நீ பேசிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. உடனே என்ன விஷயம் மீனா அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கி வீட்டில் நடந்த விஷயம் இதெல்லாம் எதுவுமே வந்து உங்கள் அம்மாட்ட நீங்கள் சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. விஜயா வந்து இதை கேட்டுட்டு தான் இருக்காங்க. நான் ஏன் சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி ஸ்ருதி வந்து சொல்லும்போது இல்லை ஸ்ருதி நீங்களும் சொல்லாதீங்க, நானும் நடந்த விஷயத்தை எங்கள் அம்மா வீட்டில் வந்து சொல்ல மாட்டேன். ஏன்னா வீட்டில் இருக்கிற இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு, அது எல்லாமே இந்த தடவை அத்தை மேலே இந்த மாதிரி ஒரு தப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சால் உங்கள் மேலே இருக்கிற மரியாதை வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ வீட்டில் இருக்கிற சின்னவங்க வந்து தப்பு பண்ணால் அதை வந்து யாரும் பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் வந்து இந்த மாதிரி பிரச்சனைலாம் நடந்திருக்கு அப்படின்றது வந்து உங்கள் வீட்லேயோ இல்லை எங்கள் வீட்லேயோ வந்து தெரிஞ்சால் அவங்க வந்து வேறு மாதிரி நினைப்பாங்கல்ல, அதுக்கு நம்மளே ஏன் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தரணும், அதனால தான் சொல்கிறேன் அப்படின்றாங்க. அதுக்கு ஸ்ருதி சொல்கிறாங்க, தப்பு பண்ணது ஆண்டி, அப்படி இருக்கும்போது அதை பற்றி சொல்கிறதுல என்ன இருக்குது, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே பாலிசி தான், யார் தப்பு பண்ணாலும் அதை வந்து நான் தப்புன்னு சொல்லுவேன், அதை வந்து மறைக்கணும் மூடணும் அப்படின்ற எண்ணம்லாம் எனக்கு வந்து கிடையாது. அப்படி இருக்கும்போது ஆண்டி தப்பு பண்ணதை பற்றி சொல்கிறதுல என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை ஸ்ருதி நான் சொல்கிறத வந்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, தேவையில்லாமல் நம்ம வீட்டு விஷயம் வந்து வெளியில் வந்து போக வேண்டாம், அதனால் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் நடந்த விஷயத்தை பற்றி எதுவும் சொல்லாதீங்க ப்ளீஸ், நகை மாறினதை பற்றியெல்லாம் எதுவுமே சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க மீனா. உடனே ஸ்ருதியும் சரி ஓகே நீங்கள் வந்து ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறதுனால இந்த விஷயத்தை வந்து நான் யார்கிட்டையும் சொல்லலை ஓகேவா அப்படின்ற மாதிரி ஸ்ருதி வந்து சொல்லிடுறாங்க. இதே எல்லாத்தையும் கேட்டுட்ருக்கிற விஜயா வந்து நிஜமாவே நம்ம மேலே இருக்கிற அக்கறையில் தான் இப்படி சொல்கிறாளா, இல்லை நம்மகிட்ட நல்ல பேர் வாங்கணுன்றதுக்காக இப்படி சொல்கிறாளா, இல்லை ஸ்ருதி கிட்ட நல்ல பேர் வாங்கணுன்றதுக்காக இந்த மாதிரி சொல்கிறாளா, இவன் நடிக்கிறாளா உண்மையாக இருக்காளானே தெரியலையே அப்படின்ற மாதிரி விஜயா யோசிச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் முத்துவும் மீனாவும் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி அப்பா வந்து இவ்வளோ பிடிவாதமாக அம்மாட்ட வந்து பேசாமலே இருக்காரு, இந்த பிரச்சனையை வந்து எப்படி சரி பண்ணுறதுனே தெரியலையே அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதோட மனோஜ் ரோகிணியோட கடையை வந்து காட்டுறாங்க. மனோஜ் வந்து கடையில் இருக்காரு. அப்போ வந்து போலீஸ் வந்து வராங்க. போலீஸ் வந்ததும் இப்போ எதுக்கு இங்கே போலீஸ் வருது அப்படின்னு சொல்லும்போது அந்த கான்ஸ்டபிள் வந்து சொல்கிறாங்க, உங்கள் கடையிலேருந்து பொருளெல்லாம் ஏமாற்றி வாங்கிட்டு போனாங்கல்ல, அவங்க கிட்ட தான் இவர் வந்து பொருள் வந்து வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து காட்டுறாங்க. இப்போ அந்த பொருளெல்லாம் இவர் வந்து திருப்பி தரேன்னு சொல்லிட்டாரு, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்ற மாதிரி இருந்தால் நீங்கள் அந்த பொருளை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி கான்ஸ்டபிள் சொல்லவும் நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு மனோஜ் வந்து சொல்கிறாங்க. இவர் வந்து உங்ககிட்டேருந்து அவங்க எடுத்தாங்க இல்லையா அந்த பொருளை வந்து பாதி விலைக்கு தான் வந்து வாங்கியிருக்காங்க, அந்த ரேட்டை வந்து நீங்கள் இவங்களுக்கு கொடுத்துட்டீங்கன்ற மாதிரி இருந்தால் இவர் வந்து பொருளை வந்து கொடுத்துடுவாங்க அப்படின்ற மாதிரி கான்ஸ்டபிள் வந்து சொல்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாரு, என்னது என் கடை பொருளுக்கு நானே பணம் தரணுமா அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் எவ்வளோக்கு அந்த பொருளை வாங்கினீங்க அப்படின்ற போது நான் 1 லட்ச ரூபா கொடுத்து வாங்கினேன் அப்படின்னு சொல்லவும் ரோகிணி வந்து சரி அந்த 1 லட்ச ரூபாவை நாங்கள் வந்து கொடுக்குறோம், எங்கள் பொருளை வந்து திருப்பி கொடுத்துருங்க அப்படின்றாங்க. இல்லை எனக்கு வந்து இது புரியல, இப்போ அந்த பொருளெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு அவங்க வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, அது வந்து செகண்ட் பொருள் மாதிரி தானே ஆகுது, அதை வாங்கி இவங்க கடையில் வச்சு மறுபடியும் விற்க போகிறாங்களோ, ரோகிணி ஏன் இப்படி வந்து சொன்னாங்க அப்படின்ற மாதிரி எனக்கே வந்து புரியல. இப்போ கான்ஸ்டபிள் வந்து சரி அப்படின்னா அந்த 1 லட்ச ரூபாவை நீங்கள் கொடுத்துடுங்க, வந்து பொருள் வந்து இவங்க கொண்டு வந்து கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டபிள் வந்து கிளம்பி போயிடுறாரு. உடனே மனோஜ் வந்து ரோகிணிட்ட சொல்கிறாரு, என்ன ரோகிணி நம்ம கடையிலேருந்து நம்ம ஏமாந்த பொருளுக்கு மறுபடியும் நம்ம காசு கொடுத்து வாங்குறதா அப்படின்னு சொல்லும்போது வேறு வழி இல்லை மனோஜ், இப்போ பொருளாவது நம்மளுக்கு திரும்ப கிடைக்குதில்ல, அதனால் வந்து ஓகே தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அந்த 1 லட்ச ரூபாய் பணத்தை வந்து எப்படி கொடுக்குறது அப்படிங்கும்போது ஜீவா கொடுத்த பணத்தில் கொஞ்சம் மிச்சம் இருக்குல்ல, அதில் 1 லட்ச ரூபாய் இவங்களுக்கு கொடுத்துட்டு 2 லட்ச ரூபாய் வந்து முத்து கொடுத்துடலாம், இல்லைனா அவங்க வந்து சொல்லி காட்டிகிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து சொல்கிறாங்க. அந்த பணத்தை வந்து நம்ம ஏதாவது ஒரு அவசர
அவசர தேவைக்கு தானே வச்சுருக்கோம், அந்த பணத்தை போய் கொடுக்கலான்னு சொல்கிற அப்படின்ற மாதிரி வந்து மனோஜ் வந்து சொல்லவும் வேறு வழி இல்லைன்னா அந்த வீட்டில் வந்து நிம்மதியாக நம்மளால் சாப்பிடக்கூட முடியாது அப்படின்ற மாதிரி ரோகிணி வந்து சொல்லிடுறாங்க. இதை வந்து அங்கே ஒர்க் பண்ணுற அந்த எம்ப்ளாயீஸ்லாம் கேட்டுட்ருக்காங்க. சேல்ஸ் பர்சன் இருக்காங்களே அவங்க கேட்டுட்டு, என்ன லூஸு மாதிரி இருக்கான், இந்த மாதிரி அவன் கடை பொருளை வந்து அவனே காசு கொடுத்து வாங்குறான், இவனை ஈஸியாக ஏமாத்திடலாம் போல இருக்கே, நம்மளும் வந்து பொருளெல்லாம் வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்து இவன்ட்ட பாதி விலைக்கு வித்தரலாம் போல இருக்கே அப்படின்ற மாதிரி ஒருத்தர் சொல்லவும், அங்கே இருக்கிற இன்னொருத்தர் வந்து சொல்கிறாரு, வெளியிலேருந்து நம்ம ஏன் பொருளை வந்து வாங்கணும், இவன் கடையில் இருக்கிற பொருளையே எடுத்து இவன்ட்டே விற்று நம்ம காசு பார்த்தலாம் அப்படின்ற மாதிரி இவங்க அடுத்த பிளான் போட ஆரம்பிச்சிட்டாங்க அங்கே இருக்கிற சேல்ஸ் பர்சன்ஸ். எல்லா விதத்துலேயும் ரொம்ப புத்திசாலித்தனமாக யோசிக்கிற ரோகிணி வந்து எப்படி இவங்க கடையிலேருந்து பொருளை இவங்க ஏமாந்துட்டாங்க, அந்த பொருளை பாதி விலைக்கு ஒருத்தர் வாங்கியிருக்காரு, அவங்கக்கிட்ட மறுபடியும் காசு கொடுத்து இவங்க வந்து பொருளை வந்து வாங்குறாங்க. அது எப்படின்னு நமக்கே ஒரே குழப்பமாக இருக்குது. அடுத்தது அங்கே வீட்டை வந்து காட்டுறாங்க. அப்போ அண்ணாமலைக்கு வந்து டக்குன்னு இரும்ப ஆரம்பிச்சிடுறாரு. அவர் ட்ரை காஃப் மாதிரி. உடனே விஜயா போய் தண்ணி எடுக்க போகிறாங்க. முத்துவும் கரெக்டாக அப்போ தான் வெளியிலேருந்து வராரு. அப்பா என்னப்பாச்சு அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு வாய் நிற்காமல் இருமுறாரு. விஜயா வந்து தண்ணி கொடுக்குறாங்க. ஆனால் அந்த தண்ணியை அவர் வாங்க மாட்டேன்றாரு. அப்பா தண்ணியை வாங்கி குடிப்பா அப்படின்னு முத்து வந்து சொல்கிறாங்க. ஆனால் அவர் வந்து அந்த தண்ணியை வாங்கி குடிக்காமல் மறுபடியும் டைனிங் டேபிளுக்கு போயிட்டு அங்கேருந்து டம்ளரில் தண்ணி ஊற்றி அதை வந்து குடிக்கிறாரு. உடனே விஜயாவுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக போயிடுது. என்னடா இப்படி ஒரு சூழ்நிலையில் ஒரு தண்ணி கூட நம்ம கையிலேருந்து வாங்கி குடிக்க மாட்டேன்றாரு அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. கரெக்டாக மீனாவும் மாடியிலேருந்து கீழே இறங்கி வராங்க. ஏங்க என்னாச்சு அப்படின்னது, இல்லை அப்பாவுக்கு வந்து இருமல் எடுத்துருச்சு அதான் அப்படின்னது. நான் வேணா வெந்நீர் வைக்கவா மாமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஏங்க என்னாச்சு, ஏன் டல்லாக இருக்கீங்க அப்படின்னதும், இல்லை அப்பாவுக்கு வந்து இருமல் எடுத்ததும் அம்மா வந்து தண்ணி கொண்டு வந்து கொடுத்தாங்க, அதை கூட அப்பா வந்து வாங்கி குடிக்கல, அப்படியே இவருங்க 2 பேரும் பேசாமலே போயிடுவாங்களோன்னு எனக்கு தோணுது, பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னதும், இதுக்கு என்ன பண்ணுறதுனே புரியலையே அப்படின்ற மாதிரி 2 பேரும் யோசிச்சுட்டு நிற்கிறாங்க. ஸோ இனி அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதோட இன்றைக்கி எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க. தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ப்ரிவ்யூ சொல்கிற விதத்தை பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. தேங்க்யூ.